ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு உங்களுக்கு நரி சிங்க கதை சொல்ல போறேன். கதைக்கு போலாமா? போலாம். ஒரு பெரிய காடு, அந்த காட்டுக்குள்ள சிங்கம் வந்துட்டு இருக்கு. இந்த சிங்கத்தை வேட்டையாடி பிடிக்கணும்ட்டு சில மனிதர்கள் என்ன பண்றாங்க, ஒரு இரும்பு கூண்டை தயாரிச்சு அந்த இரும்பு கூண்டுக்குள்ள ஆட்டி இறைச்சியை உள்ள வச்சிடறாங்க. உடனே அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு, அதை போய் சாப்பிடலான்ட்டு உள்ள போச்சு. அந்த கூண்டுக்குள்ள மாட்டிக்கிச்சு. அந்த சமயத்துல ராமுன்னு ஒருத்தர் காட்டுக்கு விறகு எடுக்க வராங்க. ராமுன்னு ஒருத்தவங்க காட்டுக்கு விறகு எடுக்க வராங்க. விறகு எடுக்கும் போது சிங்கம் என்ன பண்ணுச்சு, அப்படியே கத்துது, கர்ஜிக்குது. பயந்துட்டான். அப்படியே ஓடி போனா கடைசியில அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு, மனிதா ஓடாதே, இங்கே வா அப்படின்ட்டு சிங்கம் கூப்பிட்டுச்சு. என்னடா சிங்கம் பேசுதே அப்படின்ட்டு மனிதன் உடனே திரும்பி பார்த்து சிங்கத்துக்கிட்ட போறான். அப்புறம் சிங்கம் மனிதர்கிட்ட என்ன கேட்குறாங்க, எனக்கு இந்த கூண்டை திறந்து விட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ட்டு சிங்கம் மனிதர்கிட்ட ஹெல்ப் கேட்குது. மனிதர் என்ன பண்ணுவாங்க, நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், ராம என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, திறந்துடுமா? திறந்து விட்டா என்ன ஆகும், நம்ம மேல பாஞ்சிரும்ல, சிங்கம் பாஞ்சு நம்மளை கடிச்சிரும்ல. அதனால ராமு யோசிச்சான், இவன் இந்த சிங்கத்தை திறந்து விட்டா என்ன ஆகும், நம்மளை கடிச்சிரும்ல, நான் உன்னைய திறந்து விட மாட்டேன், கூண்டுல இருந்து திறந்து விட மாட்டேன், நீ என்னை கடிச்சிருவ அப்படின்னு ராமு சொல்றாரு. உடனே சிங்கம் இல்ல இல்ல, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சிங்கம் சொல்லுது. அப்புறம் கொஞ்ச நேரம் ராமு யோசிச்சுட்டு, சரி பாவம் சிங்கம் இந்த கூண்டுக்குள்ள என்ன பண்ணும் அப்படின்ட்டு திறந்து விட்டுட்டார். திறந்து விட்டோன்னு சிங்கம் அப்படியே அவன் மேல பாய போகுது. பாய போகும்போது என்னாச்சு, பக்கத்துல ஒரு நரி நடந்து வந்துட்டு இருக்கு. நரி நடந்து வந்ததுக்கு அப்புறம் நரி அங்க வந்துட்டு இருக்கு. நரியாரே நில்லுங்க, இங்க நடக்கிறது என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படின்ட்டு சிங்கம் சொல்லுது. என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு சிங்கத்துக்கிட்ட கேட்கிறாரு. அப்புறம் சிங்கம் இந்த மாதிரி நான் கூண்டுக்குள்ள போய் அடைஞ்சிட்டேன், இந்த மனிதர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், இந்த மனிதரும் எனக்கு ஹெல்ப் பண்ணான். ராமு உடனே நரிக்கிட்ட அவங்களோட நியாயத்தை சொல்றாரு. நான் ஹெல்ப் பண்ண, என்னை ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொன்னங்காட்டிக்கு தான் நான் அந்த கூண்டை திறந்து விட்டேன். ஆனா சிங்கம் என்னைய இப்ப கடிக்கிற வருது அப்படின்னு கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லுது. இதே நியாயமா நரியாரே அப்படின்ட்டு ராமு நரிக்கிட்ட முறையிடுறாங்க. உடனே நரி யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி உதவி பண்ண அந்த ராமுவையே கொல்ல போறதா இந்த சிங்கம் சொல்லுது. ஆனா நம்ம இதுக்கு ஹெல்ப் பண்ணாலும், சிங்கம் சொல்றதான் சரின்னு சொன்னாலும், இந்த மனிதரையும் அந்த சிங்கம் கொன்னுரும், நம்மளையும் சேர்த்து கொன்னுரும். அப்ப நம்ம தந்திரமா யோசிச்சு இந்த சிங்கத்தை எப்படியாச்சும் கூண்டுல அடைச்சிடும் அப்படின்ட்டு தந்திரமா யோசிச்சுட்டு, ஆமா சிங்கராஜாவே, நீங்க எப்படி கூண்டுக்குள்ள மாட்டினீங்க அப்படின்ட்டு நரி சிங்கத்துக்கிட்ட கேட்குது. சிங்கத்துக்கிட்ட கேட்டோன்னே சிங்கம் என்ன பண்ணுச்சு, எப்படி மாட்டுச்சுன்னு அது செஞ்சு காமிக்குது. நான் இந்த மாதிரி கூண்டு வச்சிருந்தாங்களா, கூண்டுக்குள்ள ஆட்டி இறைச்சி வச்சிருக்காங்க, நான் இந்த மாதிரி உள்ள போனேன் அப்படின்ட்டு உள்ள போய் அந்த கூண்டை நரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரியா, மூடிட்டாங்க. உடனே சிங்கம் என்னாச்சு, அந்த கூண்டுக்குள்ள அகப்பட்டுக்குச்சு. அப்புறம் இந்த மனிதரும் நரியாரும் தப்பிச்சுட்டு போயிட்டாங்க. நரியோட புத்திசாலித்தனத்தால என்ன பண்ணுச்சு, சிங்கத்தை கூண்டுல அடிச்சு அதுல இருந்து நரியும் தப்பிச்சிருச்சு, அந்த மனிதரையும் தப்பிக்க வச்சிருச்சு. ஓகேங்களா? இந்த கதையில இருந்து என்ன புரியுது உங்களுக்கு, நம்மளுக்கு யாராச்சும் நல்லது செஞ்சா அவங்களுக்கு நம்ம நல்லதுதான் செய்யணும், தீயது செய்யக்கூடாது. சரிங்களா? இதே மாதிரி நாளைக்கு ஒரு கதை உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? பாய்.